ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து 190 above 180 above 170 above இந்த மாதிரி 160 above 150 above எடுக்கிற பசங்க எல்லா பேத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரியான மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நிறைய காலேஜஸில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துங்க. அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே, ரொம்ப முக்கியமாக இந்த கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்னென்னா, டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட்டு நாங்கள் எப்படி சார் பார்க்குறது, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த டிஎஃப்சி சென்டரை நாங்கள் எங்கே சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது டிஎஃப்சி சென்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது டிஎஃப்சி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, இல்லை சின்ன கரெக்ஷன், எல்லா பேருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு தான் முதல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காலேஜ், அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ் நியரஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நோடல் சென்டர் மாதிரி அங்கனக்குள்ளே என்ன பார்த்தா ஒரு காலேஜ் வந்து போடுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜ், சரியா, உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக என்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடணும். ஓகே, எங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக என்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. டிஎன்இஏ வெப்சைட்டில் போயிட்டு இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சரியா? அந்த 3 லைனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதிலே இருக்குது பாருங்கள், டிஎஃப்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டிஎஃப்சி லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்சி லிஸ்ட்டு வந்து வந்துடும். அரியலூரில் 2 டிஎஃப்சி சென்டர் இருக்குது, செங்கல்பட்டில் 2 டிஎஃப்சி சென்டர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஎஃப்சி நம்பர் பாருங்கள் 7, சரியா? இன்னொரு நம்பர் 57, 54, சரியா? அப்போ 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். அது வந்து என்ன அப்படின்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். அதே மாதிரி 54 வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், குரோம்பேட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ரெண்டுமே வந்து டிஎஃப்சி சென்டர். ஓகேவா? இதெல்லாம் சென்னையில் இருக்கிறது ஏகப்பட்ட டிஎஃப்சி சென்டர் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே இப்போ திண்டுக்கல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் ரெட்டியாசத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ், சரியா, பழனியில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எம்இ முத்தையா, அதாவது எம்இஎம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சரியா. இதெல்லாம் வந்து டிஎஃப்சி சென்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ 3 டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக எந்த காலேஜ் இருக்குது அந்த நம்பரை பார்த்து வச்சுங்க. அந்த நம்பர் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.